ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தோழி. வெல்கம் டு மை சேனல். நோ ஆல். ஹாய், இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா டபுள் பட்டர் பீன்ஸில் உள்ள சின்ன பட்டர் பீன்ஸ் பிங்கிஷாக இருக்கும். ஸோ இது வச்சு ஒரு கிரேவி. இதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் ஒரு 2 பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளி ஒரு 2 தக்காளி பழமாக இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரம் மசாலா இதுக்கு வந்து ஹைலைட்டே இந்த கிரேவிக்கு கரம் மசாலா தான். ஸோ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டுட்டு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ பெரிய வெங்காயம் சேர்த்தோடனே கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே 4-5 பூண்டு தட்டி போட்டுருங்க. அது கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 பெரட்டிட்டு தேவையான அளவு இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியான தக்காளி பழத்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா அந்த ஹீட்லேயே அது நல்லா வதங்கிடும். ஸோ நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஸோ கொஞ்சம் பொறுத்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பட்டர் பீன்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். நான் அதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே அதில் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். இது குட்டி குட்டியாக இருக்கும், பிங்கிஷாக இருக்கும். இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மெயினாக சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி ரசம் சாம்பாருக்குலாம் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நிறையாலாம் சேர்க்க வேண்டாம், கம்மியாக சேருங்க. ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு அதை கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த ஹாஃப் பாயில் வரைக்கும் கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. நான் பாருங்கள் 1/2 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன், நான் சொன்ன மாதிரி. ஸோ ஊற்றிட்டு நான் அதே மாதிரி பிளேட் வச்சு நான் மூடி வச்சிடுறேன். ஸோ மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 5 இல்லைன்னா ஒரு 8 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு உப்பு ஒரு ஸ்பூன் போல், ஒரு 1.25 ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் மல்லித்தூள் சேர்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அது ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு தான், கலர் கொடுக்கும் மஞ்சள் தூள். ஸோ அடுத்தது காரத்துக்கு தனி மிளகாத்தூள் நான் ஒரு 1.25 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். ஏன்னா கரம் மசாலாவும் சேர்ப்போம், கொஞ்சம் ஸ்பைசி ஆகிடும். அதனால் நான் ஒரு 1.25 ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். ஸோ ஹைலைட்டே என்னது கரம் மசாலா. ஸோ அதை நான் சேர்க்குறேன். நான் டைரெக்டாக பேக்கெட்லேருந்தே உங்களுக்கு போடுறேன். எப்படி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்டே இருக்கும், 1.25 ஸ்பூனுக்குள்ளே இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து ஃப்ளேவரே கொடுக்கும். ஸோ நல்லா கிளறிட்டு மறுபடியும் வந்து நான் அதை தட்டு போட்டு அதை மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் அதில் இறங்கி கொஞ்சம் வேகணும். அதுக்காக நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பியும் நான் கிளறிட்டு எல்லாம் பார்க்குறேன். நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுருப்போம் மிக்சியில் போட்டு, அதை இதில் சேர்த்துடணும். அதை சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. ஸோ நல்லா போட்டு கிளறிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்டாக கிளறிடுங்க. ஒரு கிண்ணத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ யம்மியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட டெம்டிங்காக இருக்கு இல்லையா? இது நீங்கள் சப்பாத்திக்கு சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்னோடய வீடியோவில் சொல்லுங்கள். நான் அதை எதிர்பார்க்குறேன். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.